ஹாய் அக்கா. ஹாய், எங்க இருந்து வந்திருக்கீங்க? சேலம் மாவட்டம். ஓ, அங்க இருந்து இங்க நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக இல்ல, இங்க ஒர்க் பண்றாங்க. நாங்க நியூ இயர் ஹாலிடேக்காக வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க சென்னையில? சூப்பரா இருக்கு. இல்ல செலிப்ரேஷன் இருக்கிறதுனால நிறைய கூட்டம் இதெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி? இல்ல, நாங்க ஃப்ரீயா இருக்கும் போது தான் வந்தோம். இப்பதான் ஓவர்லோடா இருக்கு. இல்ல இருந்தாலும் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி சென்னையில என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்காதா? அது சூப்பரா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வரணும்னு ஆசையா இருக்கு. பீச்சுக்கு உள்ளலாம் போனீங்களா? உள்ளலாம் போனோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. புதுசா ஒரு அனுபவமா இருக்குது பார்க்கும்போது. எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கீங்க நியூ இயரை? ஈர எப்படின்னா, எல்லாரும் மகிழ்ச்சியோட கேக் வெட்டி கொண்டாடினா ஆசையா தான் இருக்கு. கொண்டாடுவோம். இதை பார்க்கும்போது இன்னுமே நல்லா ஆசையா தான் இருக்கு. பார்க்கும்போது இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம ஒவ்வொரு வருஷம் மிஸ் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு தோணுது. இந்த வருஷம் நல்லா இருக்கு. 25ல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, எனக்கு அது வந்து 26ல நடக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா? அப்படின்னா நிறைய இயற்கை சீற்றங்களால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து கம்மியாகி இனி 2026ல அந்த மாதிரி எந்த ஒரு இயற்கை சீற்றனாலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். 26க்கு நீங்க எடுத்திருக்க ரெசல்யூஷன் பாசிட்டிவா நினைக்கணும், நடக்குங்கிறத நம்பணும். நடக்காது அப்படிங்கறத நினைக்க கூடாது. அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம போராடணும், அவ்வளவுதான். உங்களுக்குன்னு ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்களா, எனக்கு 26ல இது நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு? ரொம்ப ஆள் மனசுல இருந்துட்டு, அதுவும் ஹோம் மேக்கரா இருக்கிறவங்க நிறைய நல்லா ஒரு ஜாப் கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப்பா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நீண்ட நாள் ஆசை. அது 2020ல நடக்குமான்னு பார்க்கலாம். இப்போ பீப்புளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. 26ல அவங்க நிறைவேற ஆசைகள் எல்லாருமே, நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே 2020ல நடக்கணும் அப்படிங்கறத நான் ப்ரேயர் பண்றேன். அவங்களும் நடக்கும் நம்பட்டும்.